இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் 2025 பயங்கர சம்பவம் நடக்கும்போது அதில் வந்து ரோமன் ரிங்ஸ் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்கு வரப்போகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் உண்மை காரணம் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு டேக் பண்ணி விட்டு நம்மளை தொடர்ந்து பாருங்கள். எலிமினேஷன் சேம்பர் 2025 எப்போ எங்கே நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா டொரண்டோ என்ற கனடாவில் உள்ள ஒரு பிளேஸில் சனிக்கிழமை இரவு மார்ச் 1 நடக்க போகுது. அதுவே இந்திய நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:30 மணிக்கு டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். நம்ம உட்காந்து பார்க்கலாம். அப்படி பார்க்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சேனலில் உடனே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலிமினேஷன் சேம்பரில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வரப்போறார். அந்த ரெஸ்லர் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வரப்போறதுனால இந்த எலிமினேஷன் சேம்பரே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இப்போதைக்கு வந்திருக்க லாஸ்ட் மினிட் ரூமர் படி ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்து என்ன பண்ண போறா, ரிட்டர்ன் வர்றதுக்கான காரணங்கள் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த எலிமினேஷன் சேம்பர்ல 6 பேர் இருக்காங்க. ஒன்னு செத் ரோலின்ஸ், சிஎம் பங்க், அதுக்கப்புறம் ட்ரூ மெக்கர்டர், ஜான் சீனா, அதுக்கப்புறம் லோகன் பால், டேமியன் பெஸ்ட், இப்படி 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேருமே பவரான ரெஸ்லர்னு கேட்டிங்கன்னா லோகன் பாலை தவிர பாக்கி எல்லாருமே ஓரளவுக்கு நேர்மையாக விளையாடக்கூடிய ரெஸ்லர். ஆனால் லோகன் பால் வந்து எப்போ யாரை சீட் பண்ணி அடிப்பாருன்றது தெரியாது. அதனால இந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் லோகன் பால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் 2025 ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வர போகிறாருன்றதுக்கு. ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்ததா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து சிஎம் பங்குக்கு எகென்ஸ்டாக வருவாரான்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராயல் ரம்பிளில் அவரை தள்ளி விட்டது சிஎம் பங்கு தான். அது மட்டும் இல்லாமல் செத் ரோலின்ஸ்க்கு எகென்ஸ்டாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராயல் ரம்பிளில் சிஎம் பங்கு தள்ளி விட்டாலும் செத் ரோலின்ஸ் தான் வெளில வச்சு ரோமன் ரிங்ஸை பயங்கரமாக டேமேஜ் பண்ணார். அப்படி ரோமன் ரிங்ஸ் வந்து செத் ரோலின்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்க போற எலிமினேஷன் சேம்பரையும் ரொம்ப வேற லெவல்ல எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தி இருக்கு இப்போதைக்கு. அதனால ரோமன் ரிங்ஸ் இந்த ரெஸ்ல்மேனியா மேட்ச்ல வந்து ஒரு ரெஸ்லர் தோத்து வெளில போற கேப்ல பூந்து யாரையாவது விர்ச்சுவலா அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதன்படி ரூமர்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்தை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது என்னன்றது நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது ராக்கோட ஆஃபரை கோடி ரோட்ஸ் ஏற்றுக்கிற சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தில் ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இப்போ தகவல் வந்திருக்கு. அது என்ன ஏன் ரிட்டர்ன் வரப்போறன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ரோமன் ரிங்ஸ்க்கு ராக் வார்னிங் கொடுத்துருக்காரு. பேட் பிளட்ல ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் இணைஞ்சு விளையாண்டப்போ உங்கள் 3 பேர் கதையை முடிப்பண்டா, அப்படி ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் ஜிம்மி யூசோ 3 பேர் கதையை முடிப்படான்னு சொல்லி ராக் வார்னிங் கொடுத்தாரு. அந்த வார்னிங்க்கு இப்போ ரோமன் ரிங்ஸ் பதில் கொடுக்க போறாரு. ராக்கோட ஆஃபரை கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாரா மாட்டாரன்ற எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அந்த செக்மெண்ட் நடக்கிற நேரத்தில் கோடி ரோட்ஸ் அக்செப்ட் பண்ண போறன்ற சொல்ல நேரத்தில் ஷாக்கிங்காக ரோமன் ரிங்ஸ் உள்ள வந்து என்ன ராக் நீங்கள் என்ன இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது தவறான முடிவு அப்படின்ற மாதிரி உள்ற பூந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துலேருந்து ராக்கோட ஆஃபரை கோடி ரோட்ஸை அக்செப்ட் பண்ண வைக்காம கோடி ரோட்ஸை காப்பாற்றி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால ராக்குக்கும் ரோமனுக்கும் ஒரு ரெஸ்ல்மேனியா ஃபியூடு வரலான்ற மாதிரியும் ஒரு எதிர்பார்ப்பை இப்போ ஏற்படுத்தி இருக்கு.